ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2018 வருஷ தொடக்கம், தை மாதம், தமிழ் மாதம். ஸோ எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த பிப்ரவரி மாத ராசி பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராசி பலனாக அமையும்? உங்களுடைய வேலை மாற்றம் வருமா? புது முயற்சி உங்கள் வேலை கிடைக்குமா? திருமணம் நடக்குமா? கடன்கள் குறையுமா? தொழில் உருவாக்குமா? இப்படி பலதரப்பட்ட எண்ணங்களோடு இருக்கீங்க. டீட்டெயிலாக உங்களோட இந்த பிப்ரவரி மாத ராசி பலன் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வெயிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. ஏன்னா மாத பலன், உங்களுக்கு நட்சத்திர பலன், எண் கணித பலன், ஒரு பெயருடைய தொடக்க எழுத்துக்குண்டான சில பலன்கள், அதுக்கப்புறம் ஒவ்வொரு திசைக்குண்டான பலன்கள், இது அனைத்தையும் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. துலாம் ராசி பலன் 2018 பிப்ரவரி. ஸோ பிப்ரவரி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த மாதம் உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்கா? ஏன்னா ரொம்ப குறுகின ஒரு மாதம், 28 டேஸ் தான் இருக்குது. இந்த 28 நாட்களும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்குமா? புதிய திட்டங்கள்லாம் வந்து செயல்படுமா? முடங்கி போயிருக்கிற நீங்கள் அதை உடைத்தெறிந்து வெளியே வர முடியுமா? உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த சனி வந்து கடந்த 7.5 ஆண்டு வருஷம் துலாமுக்கு யோகமான கிரகம் சனியாக இருந்தாலும் கூட பல சோதனைகள், பல பிரச்சனைகள், மெயினாக வந்து ஃபினான்ஷியல் பிளாக்கேஜ், இதிலேருந்து நீங்கள் இப்போ வரக்கூடிய காலமாக இருக்கா? 3இல் சனி போனால் சகாயஸ்தானம். ஸோ 3ஆம் இடத்துல சனி போகும்போது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மிக 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 ஃபேவரபிள். ஸோ உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து பலன் உண்டாகும். உங்கள் ஜனகால ஜாதகத்திலையும் தசாபுத்தி யோகமாக இருந்தால், உங்கள் லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல கிரக அமைப்பு இருந்தால், இந்த சனியுடைய பயிற்சி இந்த பிப்ரவரி மாதம், தை மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி நடை போடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்களுடைய மற்ற பிளானட்டுடைய பொசிஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா, வாக்குஸ்தானத்தில் செவ்வாய். இந்த வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் வாக்கு ஸ்தானாதிபதியே வந்துட்டார்னா, சொன்ன வாக்கை காப்பாற்றுறதும், நீங்கள் கடன் பட்டிருந்தீங்கன்னா அந்த கடனை கரெக்டாக கொடுக்கறதுக்கும், இல்லை உங்களுக்கு யாராவது வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் வசூல் பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு சரியான மாதமாக இருக்கும். உங்களுடைய வாக்கு, உங்களுடைய கை ஓங்கும், அந்த மாதிரியான ஒரு நேரம் தான் இது. சுக்கிரன், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வலுவான இடமான 4, 5 வந்து பிரயாணம் பண்ணும்பொழுது உங்களுடைய ராசிநாதனுடைய பலம், ஏன்னா சனியுடைய வீட்டில் சுக்கிரனுக்கு வந்து பலம் அதிகம், நட்பு வீடு. புதனும் உங்களுடைய இன்னொரு யோகமான ஒரு கோளான புதனும் உங்களோட இணைந்து 4லையும் 5லையும் பிரயாணம் பண்ணும்போது உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய திறமை, உங்களுடைய யோகம், அதிர்ஷ்டம், இதெல்லாம் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். அதே மாதிரி கேது, ராகு, இந்த சர்ப கோள்கள் 10ல் வந்து உங்களுடைய ராசிப்படி 10ஆம் இடத்துல ராகு. தொழில் ஸ்தானத்தில் அசுப கிரகங்கள் இருக்கிறது வந்து மிக மிக நல்ல பலன் தான். ஏன்னா ஒரு அசுப கோளுடைய தொடர்பு இருந்தால்தான் தொழிலில் வந்து நீங்கள் பெரிய லெவலில் முன்னேற முடியும். அப்போ ஜாப் அண்ட் கரியரில் ஒரு முயற்சி பண்ணுறவங்க, மாற்றம் எதிர்பார்க்குறவங்க, இல்லை தொல்லையை அனுபவிச்சவங்க, வேலை இழந்தவங்களுக்கு மீண்டும் வந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்குமானா டெஃபினட்டாக உருவாக்கும். இப்போ உள்ள இந்த பிப்ரவரி மாதத்துடைய பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ஜாப் இல்லாதவங்களுக்கு, லாஸ் பண்ணவங்களுக்கு திரும்ப ஒரு வேலை கிடைக்கிற வாய்ப்பு, முயற்சி எடுக்கிறவங்களுக்கு வெற்றி, புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும், புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாதகமான கிரக பலன். அவங்க வந்து தைரியமாக இறங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். எதுக்கும் உங்களுடைய பர்த் சார்ட்டையும் கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, இது வந்து ஒரு கோச்சார பலனில் சாதகமான இடத்துல எல்லா கிரகங்களும் இருக்குது. இதில் கேது 4ஆம் இடத்துல இருக்குது. என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன கோயில் திருப்பணியோ இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் டூரிசம் பண்ணுறதுக்கு இந்த கேதுன்ற கிரகம் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். முக்கியமாக சூரியன், துலாம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து 4, அதுக்கு பிறகு 5, உங்களுக்கு லாபாதிபதி, லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அரசாங்க சம்பந்தப்பட்ட தொடர்பில் உள்ளவங்களுக்கு யோகமும் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய கிரகம். அரசியலில் உள்ளவங்க, இப்போ துலாமில் வந்து அரசியலில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பதவிகள் தேடி வரும், பதவி முன்னேற்றங்கள் தேடி வரும், போட்டியில் வந்து வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கும், அவங்க கை ஓங்கக்கூடிய ஒரு காலமாக மாறும். ஏன் அப்படின்னா மக்கள் ஆதரவும் கிடைக்கும் அதிகமாக. துலாம் பொறுத்த வரைக்கும் அந்த சூரியனுடைய இடம், அதுக்கப்புறம் அந்த சூரியனுடைய இடம் மாற்றம், ஃபாலோடு பை புதன், சுக்கிரன், இந்த கிரகங்கள்லாம் ஒன்றா பிரயாணிக்கிறது. இவங்களுக்கு அரசாங்கம், அரசியல், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட துறையில் பிஸ்னஸ், ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் எழுதி வேலைக்காக காத்திருக்கவங்களுக்கும் பாசிட்டிவான ஒரு பலன் தான். ஸோ ஓவராலாக துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புதன், சுக்கிரன், சூரியன் 3 கிரகங்களுமே அவங்களுடைய ட்ராவல் டைம் பார்க்கும்போது ரொம்பவும் சாதகமான இடத்துல இருக்குது. அப்புறம் நியூ ஹவுஸ், சேஞ்ச் ஆஃப் ஹவுஸ் ஆர் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ஜாப், இல்லை வீடு வாங்குறது, இருக்கும் இடத்த வந்து வீடு கட்டுறது, அதுக்குண்டான ஒரு அஸ்திவார பூஜை போடுறது, ஒரு புதிய வாகனம் வாங்குறது, அதில் மகிழ்ச்சி அடைகிறது, ஆபரணங்கள் சேர்க்கறது, அதே மாதிரி நல்ல சுப நிகழ்ச்சி பண்ணி பார்க்குறது, இப்போ திருமணம்,
ஒரு சுப நிகழ்ச்சி பேச்சு நடத்துறது, இதுலேயும் உறவுகளிலேயே திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாகும். அவங்க மனம் விரும்பிய ஒரு உறவோடு சேர்ந்து வாழ்க்கை துவங்க ஒரு நல்ல மாதமாகவும் இது அமையும். கல்வியை பொறுத்த வரைக்கும் வித்தைக்கு அதிபதியான புதன் சுக்கிரனோடு சேர்ந்து 4-5 சூரியனோட பிரயாணிக்கும் இந்த காலம் கல்வியிலும் யோகம் அதிகம். இப்போ ஓவராலாக நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 12 ராசிகளில் சில ராசிகளுக்கு இந்த வருஷம் பொதுவாகவே நல்ல பலன் ஏற்படும். அதில் துலாம் ஒன்று. இந்த பிப்ரவரி மாதமும் ஒரு துவக்கமே, தை மாதத்துடைய துவக்கமே இந்த துலாம் ராசியில் பிறந்த யாராக இருந்தாலும், அவங்களுடைய நட்சத்திரம் சித்திரையாக இருந்தாலும், சுவாதி அல்லது விசாகம், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும், எந்த வயசுக்குரியவங்களாக இருந்தாலும், அவங்க வயசுக்கேற்ப ஒரு முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு பலன்கள் சாதகமாக நடக்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ராசி பலன் நீங்கள் பார்த்தது எல்லாமே ஒரு பொதுவான பலன் தான். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கு ஒரு டீட்டெயில் அனலைஸ் வேணும். 2018 ஆண்டுக்குண்டான ஒரு பலன் தெரிஞ்சுக்கணும், இந்த வருஷம் என்ன நடக்க போகுது ஆக்சுவலாக அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு ஒரு கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட் வேணும்னா கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதன் மூலிமா நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து எங்களோட டிஸ்கஸ் பண்ணி இந்த ஆண்டு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் பலனை தெரிஞ்சுக்கலாம்.